முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தணும்னு இருக்காங்க. உள்ள வண்டி வருது. 5 மணிக்கு கரூருடைய ரவுண்டானா பக்கத்துல வரும்பொழுது தேசிய நெடுஞ்சாலை இறங்கும்போது இவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, லைட் ஆஃப் பண்ணிடுறாரு. கேரவன் லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போறாரு. இல்ல லைவ் காட்டிட்டே தான் இருக்காங்க அவர் வண்டி வரும்போது. இவர் வந்து முன்னாடி உட்காரல, முன்னாடி உட்கார்ந்தவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போயிடுறாரு. ஏன் ஒருவேளை அவர் லைட்டை போட்டு முன்னாடி உட்கார்ந்துருப்பாருன்னா பார்த்தவன் அப்படியே கிளம்பியிருப்பான். இப்ப வண்டி வந்துகிட்டு இருக்குங்க. இல்ல இது நேரலையில நாங்க யாரும் இதெல்லாம் நேரலையில அவர் வந்து அந்த 1.5 மணி நேரத்துக்கு அவர் கேரவனுக்கு முன்னாடி உட்காரலையே. திருப்பி வந்து அவர் இங்க வரும்போது தானே வேலுச்சாமி படத்துக்கு வரும்போது தானே நீங்க அவர் லைட்டை போட்டு உள்ள வராரு. உள்ள போயிட்டாரு. உள்ள போய் உட்கார்ந்து என்ன ஆயிடுனா அவன் யாருமே பார்க்கல. இப்போ ஒருவேளை அந்த ரவுண்டானாலே அவர் லைட்டை போட்டு மற்ற ஊர்களை திருச்சியில இப்போ மற்ற ஊர்ல வந்த மாதிரி வந்திருப்பாருன்னா பார்த்தவன் அப்போ அங்கங்க கலைஞ்சிருப்பான். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல கூட்டத்தை கூட்டி அங்க மாஸ் காட்டணும். ஏன்னா கரூர் வந்து செந்தில் பாலாஜின் கோட்டை, திமுக கோட்டைங்கிறாங்க. அங்க நாங்க பெரிய ஓட்டையை போடணும், இங்க இருக்கிறதுலே பெரிய கூட்டத்தை நம்ம காட்டிடுவோங்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. அப்படி பிளான் பண்ணும்போதுன்னா இங்க பார்க்காதவன் எல்லாரும் ஒரே இடத்துக்கு வர்றான். அப்ப பெரிய ஒரு அடர்த்தி ஏற்படுது. காலையிலிருந்து காத்திருக்கான், தண்ணி இல்ல, அங்க வந்து காற்று இல்ல, ஆக்சிஜன் இல்ல. நீங்க கூட ஒரு பதிவு போட்டு தான் எனக்கு நான் பார்த்தேன். ஒரு 1000 சதுரடி இடத்துல அதிகபட்சமாக நம்ம வந்து ஒரு 10 பேர் நிக்கிற வேண்டிய இடத்துல 50 பேர். நீங்க கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருந்தீங்க. 1000 பேர் 1000 சதுரடியில 60 பேர் நிக்கலாம். இது வந்து பொறியாளர்கள் சொல்ற திட்டம். 60 சேர் போடலாம். நின்னா 200 பேர் நிக்கலாம். ஆனா 1000 சதுரடிக்குள்ள 5000 பேர் நின்றுட்டாங்க. இல்ல இது ஏற்கனவே உளவுத்துறை ஸ்மெல் பண்ணி இதெல்லாம் சொன்னாங்கல்ல, புஷி ஆனந்த் கிட்ட சொன்னாங்கல்ல, அப்பவே இதை வேற மாதிரி டைவர்ட் பண்ணவே முடியலையா? இல்ல நான் போலீஸ் தரப்புல நான் வந்து கொஸ்டின் அலிகேஷன் பண்ணல, இத குறைஞ்சபட்சம் இது கேஷுவாலிட்டி நிலைக்கு போகுதுன்ற தகவலை அங்க சொல்லும்போது இங்க இவங்களை வேற பாதைக்கு திருப்பறதுக்கு வழியே இல்ல. நீங்க வந்து ஏற்கனவே அவங்க கேட்ட உழவர் சந்தை, லைட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, இதை விட நெருக்கடியான பகுதி. நான் கரூரை வந்து சுத்தி தெரிஞ்சவன், எல்லா தெருக்களையும் போனவன். இந்த கரூரில் எல்லா மருத்துவமனைக்கும் நான் வந்து மருந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறேன். அதனால தெரியும் எனக்கு. அந்த லைட் ஹவுஸ் என்று அழைக்கக்கூடிய பகுதி வந்து அமராவதி ஆற்றினுடைய அருகில் இருக்கக்கூடிய அமராவதி பாலம் இருக்கு. ஒருவேளை அங்க கொடுத்திருந்தா ஆத்து பாலத்திலிருந்து விழுந்து 500 பேர் செத்துருப்பான். தாமிரபரணியை விட பெரிய படுகொலை நிகழ்ந்திருக்கும். மரணம்